ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சமூக வலைதளம் அது ஒரு 1 or 2 year பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக வலைதளமாக மாறிட்டு இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எப்படி இருக்கோ, ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வலைதளமான பெயர் தான் டிக்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக வந்து பேன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்போ வந்து நம்ம சைனா கூட வந்து நம்ம அதிக வாரில் இருந்தனால, அது மட்டும் இல்லாமல் இதனால வந்து டிக்டாக்னால வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட பர்சனல் டேட்டாலாம் வந்து திருடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் செக்யூரிட்டி இல்லாமல் வந்து எடுக்கப்படுதுன்ற ஒரு காரணத்தினால இதை வந்து பேன் பண்ணியிருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் இது பேன் பண்ணதுக்கான பல்வேறு ரீசன்கள் வந்து இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து டிக்டாக்கே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எப்படி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி யூஎஸில் வந்து ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பொதுவாக அரசியல் கருத்துக்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் இருக்காருல்ல, இப்போ நியூவாக வந்து அவர் தான் பிரசிடென்ட். ஜோ பைடன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்து நம்ம மறுபடியும் வந்து இப்போ டிக்டாக் ஆனது வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்கலாம். பட் பல்வேறு கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஒரு சமூக வலைதளமாக இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோர் தென் 50 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து 50% கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து இது ஒரு சமூக வலைதளமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு உண்மை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எப்படி பேன் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அதையுமே வந்து இப்போ அந்த டைமில் வந்து யூஎஸ்லேயும் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சைனீஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய ஷேர்ஸை வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து எடுக்கிறதுனால யூஎஸ்மே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜோ பைடன் வந்து இந்த மாதிரி நம்ம அகைன் வந்து டிக்டாக்கை வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து ஒரு சமூக வலைதளமாக மாற்றலாம், கவர்மெண்ட் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. கவர்மெண்ட் நியூஸ் இப்போ இந்தியாவில் வந்து எப்படி யூடியூப் வந்து இருக்கோ, ஸோ எல்லா ஒரு அரசியல் விஷயங்களும் வந்து பகிர்வு தளமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கால்வாசி வந்து இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து பாலிடிக்ஸ் நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு வந்து ஜோ பைடன் சொன்னதுக்கு, அதுக்கு வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயுமே வந்து இந்தியாவை பற்றி பேசியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டிக்டாக்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்காரங்க, சைனாவோட ஆப் இது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு தனி மனிதனோட டேட்டாஸ்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏன் வந்து கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் தரப்புலேருந்து ஜோ பைடனுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து பிரதமர், ஸோ அவர் எடுக்கிற டெசிஷன் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதில் வந்து டேட்டாஸ்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போலாம் வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பாக தானே இருக்குது. ஸோ யாருமே அவங்களோட பர்சனலை வந்து அவங்கள தாண்டி எடுக்க முடியாது. ஸோ அது பிஃபோர் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கும். அப்படிலாம் அதுக்கெல்லாம் ஓகே சொன்னால் மட்டும்தான் அவங்களோட செக்யூரிட்டியை வந்து எடுக்க முடியும் டிக்டாக் ஆப் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் டிக்டாக் வந்து இந்தியாவில் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து ஸோ இவங்க யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, ஜோ பைடன் வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பட் டிக்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு நான் வந்து இது வரைக்கும் டிக்டாக் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.